மகாராஷ்டிரா வந்து நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். மகாராஷ்டிரா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இப்போ இடமே. இந்த இடத்த நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். ரோடு எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக தான் இருக்கு. ஃபுல்லாக லைட்டு போகிறார், இண்டிகேட்டர்லாம் ஆள் திரும்ப போகிறாரு புரிதவர். 3 நேரம் நம்ம பகவான் தான் ஓட்டுன்னு வந்தார் வண்டியை. இப்போ டக்குன்னு என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஓட்டு அப்படின்ட்டாரு. அதனால சரின்ட்டு நான் ஓட்டிங்கிறேன். போய் டிராஃபிக்லேருந்து லைட்டாக வெளியே வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். சிட்டிலேருந்து அவுட் இருக்கு. ஆனால் ரோடு இது காலியாக தான் கிடக்குது. பைபாஸ் தான் இது. ஆனால் இங்கேருந்து அரியர் ஃபோர்ட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. வரும்போது எப்படின்னு பார்த்துட்டு அரியர் ஃபோர்ட்டுக்கு போயிட்டு தான் வரலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். சொல்லுவோம் குழந்தைகிட்ட தான் சொல்லுன்னு பார்ப்போம். மகாராஷ்டிரா தான் சத்தியமாக வேறு மாதிரி இருக்குது மகாராஷ்டிராலாம். நாடு பார்த்தீங்கன்னா சூப்பராக வரைஞ்சி வச்சுக்கிறாங்க பாருங்கள். காட்டு எருமை ரோட்டில் ஒரு இது இருக்குது செல்லலாம். இது பாருங்கள் காண்டாமல் இருக்கும். ரோட்லேயே பசுமாடு பார்த்துங்குது. வேணா யாருன்னா ஒரு ஆள் வீட்டு ஓடி போகலாம் வச்சு. மயில் இது ஒரு லாரிக்கார் நேராக இப்படி வச்சுன்னு வர்றாரு சொயின்ட்டு. நானே இண்டிகேட்டர் போட்டு வந்து திரும்ப தான் அவரு நேராக இவ்வளோ தூரம் வந்துட்டார். தூரம் வந்து டக்குன்னு திரும்புறாரு பால் அவரையா. அப்புறம் வந்து கை காட்டி முனப்பு வந்துட்டார். நான் சாதாரண வீட்டிலே வந்துட்டேன். இல்லை யார் எங்கே போனாலும் சரி சேஃப்டியாக போவாங்க, பார்த்து பத்திரமா போங்கப்பா. வண்டி எடுத்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் ஓடுனா நம்ம வீட்டு வந்து பார்த்தோம்னா 1500 கிலோமீட்டர் ஓடிடும் வண்டியை. இன்னும் ஆக்ராவுக்கு பார்த்தீங்கன்னா 930 கிலோமீட்டர் தான் இருக்கு. இன்றைக்கி எப்படியாச்சும் நாக்பூர் போயிட்டு வந்துட்டுனா நாளைக்கு இதுக்கு போயிடணும். இன்றைக்கி நாக்பூர் போயிடுவோம் எப்படியும். நாளைக்கு ஆக்ரா போயிட்டு வந்துடலாம். ஒரே ரோடு தான் காலியாக 10 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் போய் திரும்புகிற மாதிரி வரும். எங்கன்னு தெரியலாம். அதை பார்ப்போம். வீட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு அங்கங்கே கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. வேறு இந்த பயம் வேறு அப்பப்போ நம்ம வார்த்தையே போய்க்கலாம். எனக்கு வேறு நாங்கள் வாரம் கட்டிடுறேன். நிறைய தான் வருது மழை. ஐயோ சரி அடிக்க ஓரம் கட்ட நிற்கலாம். நான்ட்டு வண்டி வாரம் கட்டாயில் போட்டா அதான் நிதிட்ட அப்படியா? இறங்க நான் காலை பண்ணிக்கிறேன். குட்டாக்கே போட்டுக்கிறான் பையன். இங்கேருந்து ஒரே கிளம்பிட்டோம். தோற நின்றுச்சு. இங்கே ஒரு லோக்கல் கை ஒன்று வந்து அதுங்கிட்ட கேட்டோம் இங்கே ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாரி எதனா இருக்கான்ட்டு சுற்றி பார்க்குற மாரி. அவர் என்ன சொன்னார், இந்த ஏரியாவில் எங்கே திக்ஷா பூமியாக நான் ஒரு இடம் சொன்னார். அம்பேத்கர்லாம் அந்த இடத்துல வந்து அந்த டைமில் அப்போ வந்து அவரோட ஆட்சியில் அந்த இதெல்லாம் படிச்சுட்டு போயிருப்பார்ல, அந்தமாரி இங்கே வந்துட்டு போனாராம் அவர். அது ஒரு சட்ட இதுவாக இருக்குது. அங்கே ஒரு கல்லூரி மாரி சுற்றி வர மாரி இடம் தானே அது. அதனால் அதை போய் பார்த்துட்டு போகலான்ட்டு அங்கே போகிறப்போ அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர் தான். அது நம்ம போகிற வழி தான் அதுவும். சரி அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் நின்றுக்கினே இருந்தால் அவரே வந்து எங்கள் சேனல் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு நம்ம சேனலை. அவரும் ஒரு ரைடர் தானா. இப்போ தான் போகிறது கிடையாதான் ரைட்டில் ஏதோ அதையும் சொன்னார் அவர். குட்டை எங்கிட்ட இருக்குது தோக்குது தோக்குது. சரி அவரும் ஒரு ரைடு தானா. சரின்ட்டு நாங்கள் மழை நின்றுச்சு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே இதை கிளம்பிட்டோம். இது எத்தனாவது டோல்கேட்னே தெரிலப்பா. இப்போது வந்துக்கிட்டு ஏகப்பட்ட டோல்கேட் தாண்டி வந்துட்டோம். நம்ம ஒன்றா கணக்கு வைக்க முடியல வேறு. சம்திங் இது 15 இல்லை 18வது டோலான்னு தெரில எனக்கு. நான் ஒன்று கற்றுது.
பிரிட்ஜு மேலே தான் போனோம். ஆமாம், மழை பேஞ்சிருக்கு. இங்கெல்லாம் மழையே காணும். சுத்தமாக காஞ்சி போயிருக்கு. அப்படியே பார்த்தா தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அங்கேருந்து வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும் அந்த இடத்துல இருந்து. அதுக்குள்ளே எந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் நாள் ரைடு கிளம்பும்போது ஆந்திராவில் கூட இந்தமாரி ஆட்சி பண்ணிக்கலாம். அதேமாரி தான் இருக்குது. சேம். இந்தமாரி லாங் ட்ரைவ்லாம் போகிறதுனா மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க மாட்டேங்குது. எவ்வளோ தான் டென்ஷனில் வந்தாலும் இந்தமாரி போகும்போது சால்வ் ஆகிடும் டோட்டலாகவே. போகிற இடம் வேறு எப்படி இருக்கும்னு தெரியல. நான் வீடியோவில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக பெருசாக ஒரு கோபுரம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கோபுரத்தில் எல்லாம் இருக்குது. அம்பேத்கர் ஃபோட்டோ இதெல்லாம் அவர் வந்து போய் இது பண்ணதுனால கட்டியிருக்காங்க. படித்து ஸ்கூல் இருந்தது மகாராஷ்டிராவில். ஃபாரின்லாம் போய் ஃபஸ்ட்டு வந்தார்ல, அதில் ஒரு இடம் இது. இப்படி 89 தான் நான் ஓட்டின்னு வரேன். இது எதனா அது டோல் நேரத்தில் வரேன். 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் வச்சு வச்சுருக்காங்கப்பா இந்த ஏரியாலலாம். ஏகப்பட்ட டோல் இருக்குது சுற்றி நிறைய டோல்கேட் தான் பாருங்க. இது எத்தனா டோல்னு தெரில. வேகத்தடை பாருங்களா கிடக்கிறன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. ஐயோ என்ன இதுயா? நாக்பூர். ஒரே டோல்கேட் தாண்டியாச்சு. கட்டிட்டு வண்டிக்கு சைன் லூப்லாம் வர அடிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 500 கிலோமீட்டர் ஓட்டணும் வந்து அப்புறம் சைன் லூப் வச்சோம். ஒரு 600 கிலோமீட்டர் ஓட்டணும் வச்சோம். இப்போ போய் சைன் லூப் அடிக்கணும். அதுக்காக டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்? 1014 கிலோமீட்டர் தான் இருக்குது டெல்லி. கோவா டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா தூரம் இருக்குது. 42 கிலோமீட்டர் தான். லாரிக்கார் வேறு அப்படி இப்படி ஓட்டி ஓட்டுறாரு. ரொம்ப நேரமாக இருட்டிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை காகல் தான் அந்த மாதிரி இருக்குது நினச்சிருந்தேன். நான் விஜய் கிட்ட கேட்டேன், மழை தான் வரா மாதிரி இருக்குது, சரியான மழை வரும் அப்படின்றான் ஆள். பார்ப்போம், மழை வந்துச்சுன்னா ஏன்னா நிற்க முடியாது, நின்றுடலாம். நான் தெரியலைங்களே. பயங்கரம் நாத்தண்ணி ஒரு கம்பெனி இங்கே இருக்கு. அப்போ கம்பெனி பாருங்க. ஒரு டோல்கேட்டு 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 30 இல்லை 40 கிலோமீட்டர் டோல்கேட் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நான் கணக்கே வச்சுக்கல. இப்போ வேறு டோல்கேட்லாம் ஒரு 10 டோல்கேட்டாக 13 டோல்கேட்டை வந்து நான் ஞாபகம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கண்டினியூ வந்துட்டே இருந்தா ஞாபகமே வச்சுக்கல. எல்லாம் மறந்துட்டேன் டோல்கேட்டை. எத்தனைன்னு தெரில. இப்போ பார்ப்போம் டோல்கேட்டு எவ்வளோ பார்த்தியா? இப்படி தானே லாரி நிற்க வச்சுக்கிறாங்களா? என் சைடு பார்த்தனே தெரியலையாப்பா. லாரி தான் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. குட்டி வேகத்தடை இதோ ஒன்று. மாடியோ மாத்தா இதோ குட்டி வேகத்தடை பண்ணிமாரி இருக்குது. ஆனால் மழை வந்துச்சுன்னா சரியான மழை வரப்போகுது. நான் வேறு ரெயின் கோட் எடுத்துன்னு வரல. பேக் ஒரு கவர் கூட என்கிட்ட இல்லை. வேறு ஃபுல்லாக மழையில் நினச்சிச்சுன்னா நினச்சி தான் துணிலாம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலைங்களே. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் எதனா வந்துச்சுன்னா டக்குன்னு நின்றுட தான் மழை வந்தோடனே. மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். நீங்களே வேண்டிக்கோ ஓகேங்களா? இந்த இது தாண்டி வராங்கப்பா பைக்காருங்க. அண்ணாண்ட சைட்லேருந்து இந்த சைடுக்கு நான் மாதிரி ஆளாக இருப்பாங்கப்பா இவங்களாம். சாமி நான் இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து வண்டிலாம் வர போடுதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சா? ஆமாம் வந்துச்சு. மழை வந்துச்சு. நினைக்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு. மழை வேறு வந்துச்சு. என்னால் எந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும். நீங்கள் எதுவும் போச்சுக்காதீங்க. ஏன்னா கேமரா வந்து அந்த லாக்லாம் இல்லைன்னா வாட்டர் ப்ரூஃபு கிடையாது. லாக்லாம் போட்டால் தான் வாட்டர் ப்ரூஃபு. அதுக்காக ஜஸ்ட்டு மிஸ்ட்டுப்பா அந்த பைக்கார் என்எஸ் கார் தட்டுருப்பார் இவரோ. இப்போலாம் இப்படி தான் ஓடணும் போகுது. அவ்வளோ வேகத்தை திருப்புறோம்ப்பா அந்த லவடி கப்பாலையா. மழை வந்துச்சு வேற. விட்டுட்டு வச்சப்பா அந்த மழை வர.
ஓரளவு மழை வரக்கூடாது. ஒன்றும் நம்ம டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 கிலோமீட்டர் தான். நாகப்பூர் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. தூரம் வர வந்துச்சுப்பா. ஃபஸ்ட்டு லைட்டாக வருது, அப்புறம் நிற்குது, அப்புறம் மறுபடியும் வந்து நிற்குது. இப்போ கண்டினியூ வர ஆரம்பிச்சிச்சு. காலைல வர அந்த வாட்டர் ஃபால்ஸில் வர குளிச்சோம்ல, ஒன்றுமே முடியல. பயங்கரமாக குளிர் ஆரம்பிச்சிச்சு, ஜுரம் வர மாதிரி. அங்கே பார்த்துக்கலாம். வேகமாக கூட போக மாட்டானுங்க, போகணும் பொறுமையாக போகிறானுங்க ரோட்டில். நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துட்டோம். இன்னும் 8 கிலோமீட்டர் தான். அப்படியே ரோடு அவங்க அப்பா மூட்டு ரோடு மாரியே ஓட்டுங்க பார்த்துங்கோ. ஓரம் கூட போக மாட்டோங்க, அப்படியே நடு ரோட்டில் தான் போதுங்க. மகாராஷ்டிராவில் மெயின் சிட்டியில் தான் இருக்கோம் இப்போ நம்ம. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 300 கிலோமீட்டர் தான் இருக்குது. சீக்கிரம் போயிடலாம். இங்கெல்லாம் மேலே மெட்ரோ, சென்னை எப்படியோ அதேமாரி இங்கே போகுது. மெட்ரோலாம் இருக்குது ஃபுல்லாக. நல்லா தான் ரொம்ப இருக்கு ரோட்லாம். இடம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஏரியாவெலாம். வந்தாலும் அலோடானான்னு தெரியலைங்களே வேறு உள்ளே போகிறதுக்கு. இவ்வளோ போனது கிடையாது 2 பேருமே. பார்ப்போம்னான்ட்டு இதோ அடிபயத்தலாம். கொஞ்சம் முன்ன போய் நிற்கிட்டா. ஒரு 800 மீட்டர் தான் இருக்குது நம்ம வரது போக வேண்டிய இடத்துக்கு. வந்தாச்சு. இடம்லாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குப்பா. 2 பக்கம் மரம். பெங்களூர் சிட்டி மாரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது இதோட பார்த்துக்க ஒரு ஃபீல். ஏன்னா அந்த ஒரு ஃபீல் தான் இங்கே எடுத்துன்னு வருது டக்குன்னு பார்த்தா. அந்த மரம் அதெல்லாம் பார்த்தா பெங்களூரில் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்து நான் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி சூப்பராக தான் இருக்குது இடம்லாம். பின்னாடி அங்கே சிக்னல் அங்கே கொண்டாந்து நின்னோன்னாங்க. சிக்னல் இல்லை 4 பக்கம் 3 வழி. சிக்னலே சுத்தமாக பார்த்தீங்கன்னா வச்சுங்க ரெட் கலராக தான் நிற்கிது 3 பக்கமும். எந்த பக்கம் பார்த்துன்னு யாருக்கும் தெரியல வேறு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கம்மன் திரும்பி வந்துட்டோம் நாங்கள் சரின்ட்டு. கவர்மெண்ட் வண்டி ஒன்று வந்து அதை கூட வந்துட்டோம் சரின்ட்டு. அதான் பார்த்தோன்னா ஃபுல்லாக எந்த வண்டியாக நிற்குது, போலீஸ் வண்டி இதெல்லாம். என்ன தலை இதான் தலை போட்டுக்குதா? தெரியலையா? கேட்கலாமா அங்கே போயா? எப்படியா? ஆ என்ன இவ்வளோ தூரம் வந்து இதை பார்க்க முடியாது போல்தியா? அதான் அந்த பையன் போகலாங்களாம் தான் சொல்லிச்சதியா? அதான் அது ஆனால் உள்ள மாட்டோம் ஆளுங்க போகிறாங்க. கேட்டுவிட்டு பார்க்கலாம் எதுக்கும். என்ன நீ ஸ்டாண்டு காலி பண்ணிட்டு போட்டு தெரியுமா சீக்கிரம்?